உதயநிதி ஸ்டாலின் நிவேதா பேத்ராஜ் அவர்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாங்க. சவுக்கு சங்கத்தான் சொல்லியிருக்காரு. அவங்க மறுப்பு தெரிவிச்சதுனால இது பொய்யாகுமா அப்படின்னு நம்ம கோர்ட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. பாடல் காட்சி எடுத்தாங்க 4-5 நாள். ஷெட்யூல்டு பிரித்து வெங்கட் பிரபு பிரமாதமாக வந்து விடாமுயற்சி வந்து மறுபடியும் வந்து ஒரு வேகத்தடையில மாட்டிக்கிட்டு இருக்குது. வேட்டையின் வந்து வெளியில வந்ததுனாக்கா மிகப்பெரிய வியாபாரம் ஆகும். அது பண்ண பிறகு அப்படியே அதுக்கு அப்புறம் விடாமுயற்சிய இப்போ விஜய் அவர்களுடைய பையனும் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு அஜித் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போனுச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய நண்பருடைய மகன் தானங்க. தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக்க முடியாதுல்ல. உதயநிதி ஸ்டாலின் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நிவேதா பேத்ராஜ் அவர்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக ஒதுக்கி வச்சுட்டு இதை சினிமா ரீதியாக இதை நம்ம பேசலாம்னு நினைக்கிறோங்க. அது பர்சனல் மேட்டர்னு வச்சுங்களேன். ரெண்டாவது அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து களங்கம் கற்பிக்கிற மாதிரி என் மீது வந்து அபாண்ட குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காரு. சவுக்கு சங்கத்தான் சொல்லியிருக்காரு. பட் அது எந்த அளவு உண்மைன்னு சொல்ல. ரெண்டாவது அது அந்த அவ்வளோ நம்ம பர்சனல் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இது வந்து தெளிவாகாமல் ஆதாரமற்ற தகவலை சொல்வது வந்து தவறு. அந்தம்மா வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் வந்து 20 வருடங்களாக வந்து வாடகை தான் இருக்கிறோம், வாடகை தந்துட்டுருக்கோம். எந்த கமிட்மெண்ட்டும் எதுவும் இல்லாமல் நான் வந்து கார் பந்தயம் இந்த இதில் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்ருக்கேன். யாரும் எனக்கு எதுவும் இது பண்ணல. ஒரு படத்தில் 2 படத்தில் சேர்ந்து நடித்ததுனால அவங்க இணைச்சி பேசுகிறது வந்து ரொம்ப தவறு. அது வந்து உங்களுக்கு ஆதாரபூர்வமான தகவல் என்றால் கூட அது பேசுறது கொஞ்சம் யோசிச்சு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நான் கூட சில விஷயங்கள் சீண்டப்பட்டு உந்தப்பட்டு கேள்வி கேட்பவர்களால் வந்து இது பண்ணி இந்த மாதிரியான ஒரு சில தகவல் சொன்னேன். அதெல்லாம் இப்போ ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது. ஏன்னா அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நம்ம எட்டி பார்த்து கலங்கடிக்கிறது நாரடிக்கிறது வந்து அது உண்மையாக இருந்தால் கூட சொல்கிறேன். தேவையினில் பேசுங்கள், தேவையற்று எதுக்கு அடுத்தவங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து எட்டி பார்க்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா என்னன்னு உறுதியாகலை. அவங்களும் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மறுப்பு தெரிவித்ததுனால இது பொய்யாகுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் இந்த தகவலை இதோட விட்டுடலாம்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. யதார்த்தமான திரைப்படத்திலிருந்து இப்போ அப்படியே வந்தோம் கமர்ஷியல் படத்துக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியது ரஜினிக்கு அடுத்ததாக போட்டியாக பேசப்படக்கூடியது விஜயும் அஜித்தும் அவர்கள். இவர்கள் இருவருடைய அடுத்த திரைப்படம் இந்த பக்கம் ஒரு பக்கம் கோட் படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. விடாமுயற்சி என்ன படத்தினுடைய ஷூட்டிங்கே என்ன ஆனதுங்கிறது மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 2 படத்தோட அப்டேட்டுகள் சொல்லுங்கள். கோட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ கூட பிரசாத் லேப்ல நாங்கள் அடிக்கடி வந்து பிரசாத் லேப்ல தான் அந்த எங்களுக்கு சிறப்பு காட்சிகள் போடுவாங்க ஒவ்வொரு படங்கள் வெளியும்போது, அல்லது பத்திரிகையாளர் சந்திப்பு, சினிமா சம்மந்தப்பட்ட ஆடியோ ரிலீஸ்லாம் அங்கே தான் நடக்கும். அதனால் அது பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கர் இடம். அங்கே தான் வந்து இந்தியன் 2 செட்டு போட்டு எடுத்தாங்க. நிறைய படங்கள் போட்டுருக்காங்க. இப்போ சமீபத்தில் இந்தியன் 2, இப்போ இந்த படத்துக்கும் கோட் படத்தோட பாடல் காட்சி எடுத்தாங்க. 4-5 நாள் போணுச்சு. அது முடிச்சுட்டு இப்போ அடுத்து ஃபாரினில் ஷூட்டுக்காக போகிறாங்க. யோகி பாபு போர்ஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. மறுபடியும் விஜய் போர்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி கரெக்டாக அந்த ஷெட்யூல்டு பிரித்து வெங்கட் பிரபு பிரமாதமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள படம், பெரிய பட்ஜெட்டு. ஆனால் அதை எந்த வேலையும் சுணங்காமல் கரெக்டாக நேரத்தை பிரித்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு படம். ஆனால் விடாமுயற்சி பார்த்திங்கன்னா அப்பையிலேருந்தே வந்து அதுக்கு ஒரு சோதனை காலம்தான். ஆரம்பத்தில் வந்து விக்னேஷ் சிவன் இயக்கிற மாதிரி இருந்து அப்புறம் அவர் மாதிரி அப்புறம் மகிழ் திருமணி வந்து மகிழ் திருமணியுடைய கதையை பிடிக்காமல் இப்படி பல மாற்றங்கள் நடந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு ஷூட்டிங் போய் மடமடன்னு போயிட்டு இருந்த நேரத்தில் இயற்கை சூழ்நிலைகள் ஒத்து வரல அப்படின்னு ஷூட்டிங் தடைப்பட்டு திரும்ப த்ரிஷா இங்கே வந்து இவர் படத்தில் மிஷ்கின் படத்தில் நடிக்கிறதுக்காக அது மாதிரி கேரளாவில் ஒரு படம், மலையாளத்தில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இங்கே மிஷ்கின் படம் ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு ஷூட்டிங் வந்து இப்போ மற்ற ஆர்டிஸ்ட் போர்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே கிடப்பில் இருக்குது. அஜித் இங்கே தான் இருக்கிறாரு. அதாவது பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை காரணம் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து விடாமுயற்சி வந்து மறுபடியும் வந்து ஒரு வேகத்தடையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. மீண்டும் எப்போ ஷூட்டிங் போவாங்க, படம் எப்போ முடியும்,
அஜித் பிறந்த நாளில் ரிலீஸ் ஆகும்னு நானே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், May 1 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அதற்கான வாய்ப்பு இப்போ ரொம்ப 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 குறைஞ்சி வந்திருக்குது. அதனால் திரும்ப எப்போ ஷூட்டிங் போவாங்க, மறுபடியும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் எப்போ முடியும், அதை பொறுத்து தான் வந்து இந்த படம் அவுட்புட் வர்றது நம்மளுக்கு தெரியும். இப்போதைக்கு வந்து விடாமுயற்சி வேகத்தடையாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வேட்டையன் படம் வந்து அதனுடைய ஷூட்டிங் போகிறதுனால தான் இந்த பக்கம் லைக்கா வந்து விடாமுயற்சி படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் போகுது. இது உண்மையாங்கய்யா? இல்லை உண்மை என்னன்னா, இது ஒரு பட்ஜெட்டு மட்டும் காரணம் இல்லை. வேட்டையன் இப்போ இந்த ரஜினி படம் வந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து கொடுக்கும். லால் சலாம் விட்டுங்க, லால் சலாம்ங்கிறது வந்து ரஜினி வந்து சிறப்பு தோற்றம் அப்படிங்கிற ஒரு விளம்பர படத்தினால பெருசாக வசூல், படமும் பெருசாக போகாத காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் அந்த படத்தோட ஹார்ட் டிஸ்க் வந்து காணா போயிடுச்சு, பல சீன்கள் காணா போயிடுச்சு, அதனால வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சில பேட்டிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து. உண்மையிலேயே அது மாதிரி ஆமாம் ஐஸ்வர்யா வந்து இப்போ வந்து ஒத்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து அது 20 சீன் முக்கியமான சீன், லால் சலாமில் முக்கியமான 20 சீன்கள் எடுத்து அது அப்படியே கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அது இல்லாம தான் அந்த படமே இல்லாம அதை எடுத்து இருக்கிற சீனை வச்சு ஒப்பேத்தி கோர்த்து இது பண்ணதுனால தான் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இதானுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கதையில் ஒரு குழப்பம் இருந்து அப்படின்னு ஒத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பெருசாக வசூல் ஈட்டில் தான் உண்மை. இவங்க வந்து படம் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு குழுவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்து வெளியிட்டிருக்காங்க. உண்மை அது கிடையாது, படம் வந்து சக்ஸஸ் கிடையாது. அதனால் இப்போ வேட்டையன் வந்து வெளியில் வந்ததுனாக்கா ஒரு முழுநீள ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிறனால மிகப்பெரிய வியாபாரம் ஆகும், மிகப்பெரிய வசூல் பெறும். அது பண்ண பிறகு அப்படியே அதுக்கப்புறம் விடாமுயற்சியை மறுபடியும் இது பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் இந்த லைக்கா நிறுவனம் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய பையனும் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. படங்கள் கூட எல்லாமே கூட எடுத்திருக்காங்க. ஆனா அதற்கான நடிகர் தேர்வு அப்படிங்கிறது இன்னும் வந்து இழுபறியாகவே இருக்குது. அவங்க அதான் அந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் 2-3 பேர் அதில் சாய்ஸில் இருந்தாங்க. ஏன் அஜித் கூட நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இது போணுச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனால வாய்ப்பு இல்லைன்னு அதை மட்டும் உறுதியாக சொல்றீங்க? இல்லை என்னன்னா இப்போ அதே நிறுவனம் விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதில் சில சிக்கல் இருக்குது. ரெண்டாவது அஜித் வந்து அதை நம்புவாரா? ஏன்னா இப்போதான் முதல் படம் அவருக்கு இல்லையா, அதனால அந்த நம்பிக்கை வரணும், அஜித்துக்கு வரணும். ஏன்னா அது பெரிய வியாபாரம் இருக்குது. அஜித் ஒரு பிஸ்னஸ் வேறு, அவருடைய கிராஃப்ட் வேறு. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒத்து வருவாரா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அவருடைய நண்பருடைய மகன் தானங்கய்யா. நண்பன் வேற, தொழில் வேற இல்லையா. தங்க ஊசி என்பதற்காக கண்ணில் குத்திக்க முடியாதுல்ல. அதனால் முதல்ல வந்து ப்ரூஃப் பண்ணணும். அவர் விஜயோட மகன் வந்து அதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ வந்து டிஸ்கஷன் தான், அது கதை விவாதங்கள் அதெல்லாம் முடிஞ்சு ஸ்கிரிப்ட் வேலை போயிட்டுருக்கு. அதை யார் பண்ணுறதுனாக்கா உடன் இருந்து பண்ணுறது ஜான் மகேந்திரனுடைய சன். அவர் பண்ணுறாரு, கூட இருந்து பண்ணுறாரு. அவர் சிறந்த ஒரு சிந்தனையாளன், கூட வந்து அவர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரமோட மகன் துருவ் விக்ரம் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவர் தான் ஹீரோவாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லப்படுது. இந்த விஷயம் ஆர்டிஸ்ட் விஷயம் இன்னும் வந்து உறுதிப்படலை. அது வந்து அவங்களாம் சொல்லணும் வாய்மொழி. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே வந்து கதாநாயகி விஷயத்தில் எதுவுமே உறுதியாக தெரியல. துருவ் விக்ரம் இப்போதைக்கு அந்த பட்டியலில் இருக்கார், அவ்வளோதான். ஆனால் இதற்கு முன்னாடி வந்து விஜய் சேதுபதி, துல்கர் சல்மான், சிவகார்த்திகேயன்லாம் இந்த பட்டியலில் இருந்தாங்க. ஆமாம் இல்லை, சிவகார்த்திகேயன் அவர் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அடுத்தடுத்து ஏஆர் முருகதாஸ் படம் இப்போ போயிட்டுருக்கு, அடுத்து கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ இதை முடிச்சிருக்காரு, அமரனை முடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப கமிட்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்களுமே சரிங்க, அவங்க பிஸ்னஸே வேறையாக இருக்குது இப்போ இல்லையா. கிட்டத்தட்ட தனுஷ் சம்பளத்தை நெருங்கிட்டார், தனுஷ் சம்பளத்தை தாண்டிட்டார் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறப்ப அவங்க விஜய் சேதுபதிக்கும் ஒரு பெரிய இது இருக்குது. இவர் முதல் படம் பண்ணுறப்ப இந்த மாதிரி அடுத்த கட்டத்தில் உள்ள கதாநாயகர்களை வச்சு பண்ணி ப்ரூவ் பண்ணிட்ட பிறகு தான் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் வருவாங்க. என்னதான் விஜய் மகனாக இருந்தாலும் கூட அதுக்காக வந்து இது பண்ண மாட்டாங்க. அதனால் பெரிய நடிகர்கள் இருக்க எனக்கு வாய்ப்பு குறைவு தான். அதாவது ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு ஹீரோ நடிக்கிறது இது பண்ணுறது. இப்போ துருவ் விக்ரம் பேசுகிறாங்க, அது கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இதுல துரு விக்ரம் தாண்டி இப்ப விஜய் சேதுபதியோ துல்கர் சல்மானோ இது மாதிரியான ஆட்களை எல்லாம் இவங்க சாய்ஸ்ல வச்சிருக்கிறது இல்லாம ஏன் வந்து மணிகண்டன் அதர்வா இது மாதிரியான நடிகர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏன் முதல்ல முன் வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? போகலாம், கண்டிப்பா போகலாம். என்னன்னா மணிவண்ணன் இப்போ கவனிக்கப்படக்கூடிய ஒரு அவர் வந்து இன்னும் பிஸ்னஸ் ஏரியாவில் வரல. அவர் மணிகண்டனுக்கு ஒரு இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே அவர் வரல, அந்த பட்டியலுக்குள்ளே இன்னும் மணிகண்டன் போன்ற நடிகர்கள் வரல. ஆனால் ஒரு கவனிக்கப்பட்ட நடிகராக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. சிறப்பான பங்களிப்பை கொடுப்பார். எந்த கேரக்டரை இது பண்ணாலும் ரொம்ப நுணுக்கமாக பண்ணுறாரு, இயல்பாக இருக்குது. ஒரு நிஜத்தில் ஒரு அந்த கதை அந்த அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே நிஜமாக அப்படியே இயல்பாக செய்கிறாரு. கூடிய விரைவில் அவரும் இந்த மார்க்கெட்டில் சேருவார், இந்த மார்க்கெட் பட்டியலில் வந்து கண்டிப்பாக இணைவார். அது மாதிரி இப்போ நம்ம பேசினோம்ல, ஏன் வந்து மலையாள சினிமா வேற மாதிரி இருக்குது, மற்ற சினிமா வேற மாதிரி இருக்குது, தமிழ் சினிமா ஒன்றும் வந்து பெரிய நடிகர்கள் இப்போ அதெல்லாம் மாற்றக்கூடிய அதெல்லாம் மாறி ஒரு கவனிக்கப்படைய தமிழ் சினிமா வேற ஒரு இது எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த நடிகர்கள் இயக்குநர்கள் பட்டியலில் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. மணிகண்டன், இப்போ பிரதீப் ரங்கநாதன் அவர் பார்த்தீங்கன்னா அந்த லவ் டுடே படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இயக்கமும் தெரியும் நடிக்கவும் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ அவர் நடிப்பு தான் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கார். அது போன்ற ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அம்சம், ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உடச்சி போட்டு இவங்க வேற மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பையன்னு அடிக்கடி விமர்சனத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உண்மையிலே இருக்கக்கூடிய கேரக்டருங்களாம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரியான போக்கு வரும்போது கண்டிப்பாக தமிழ் சினிமா வேற ஒரு தளத்துக்கு, வேற ஒரு அடையாளத்தை இந்தியா முழுக்க வந்து தன்னுடைய அடையாளத்தை ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்கு நன்றிங்க. நன்றி.